channel. எல்லாம் எப்படி இருக்கீங்க? Hope everyone is doing great. Thank you so much for your lovely support. Thank you so much for tuning back into the channel. இப்போது ஜோக் ஃபால்ஸில் இருக்கோம். நம்ம காலைல முருதேஸ்வரில் கிளம்பி ஜோக் ஃபால்ஸ் வந்தோம். இப்போ ஜோக் ஃபால்ஸ் வந்து நம்ம சென்னை போக போகிறோம். இது வந்து டே 6 ஆஃப் தி கோவா ரைடு அது. ஸோ ஜோக் ஃபால்ஸில் வாட்டர்லாம் பார்த்துட்டு கிளம்ப போகிறோம். இங்கேருந்து சென்னைக்கு வந்து 731 கிலோமீட்டர் காட்டுது. 13 hours and 40 minutes காட்டுது. 4 மணிக்கு தான் காலைல போக போகிறோம். இட்ஸ் கோன் பி லாங் டே ரைட். அண்ட் எவ்வளோ நேரம் மோட்டர் வ்ளாக் பண்ணணும்னு தெரில. ஏன்னா வந்து ஹெல்மெட்டில் இப்போ தான் மவுண்ட் கீழே விழுந்து மவுண்ட் செப்பரேட்டாக கைட்டு வந்துருச்சு. திருப்பி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை. பார்த்துக்கலாம். அது நான் விடிகால 4 மணிக்கு வந்தது எனக்கு பிரச்சனை இல்லை. சூரியனை மட்டும் நான் பார்த்துருக்கூடாது காலைல. அது வந்து எனக்கு நாட் கம்ஃபர்டபுள். சன்ரைஸ் ரைட் பண்ணிவிட்டு விடிய ஓட்டுறதுலாம் வேணாம். 5:30 மணிக்கு வந்தாலும் சரி, 6 மணி சரி, சன்ரைஸ் வரத்துக்கும் ஓடிடணும். ஓகே, வாங்க மோட்டர் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். இன்கேஸ் ஆங்கிள் ஏதாவது சொதப்பிச்சு இல்லை வந்து க்ராஸாக இருக்குன்னா மன்னிச்சிக்கோங்க. ஐ ரியலி கான் டூ ரைட் நோ இன் பிட்ஸ் ஆஃப் த ரைட். ஏன்னா 3 mm டேப்லேருந்தே உடச்சின்னு வந்துருச்சு மவுண்ட்டு. ஸோ கிளம்பலாம். பெட்ரோல் தேவையா செக் பண்ணிப்போம். ஓகே, 161 கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் இருக்கிறதுனால பெட்ரோல் இங்கே எங்கேயும் ஃபில் பண்ண தேவையில்லை. நம்ம போகிற ரூட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இங்கேருந்து வாங்க போக சொல்கிறேன். ஆக்சுவலாக என்னோடய ஃபேவரட்டான வந்து என்டி ஃபில்டர்னா என்டி ஃபில்டர் 16 தான் இருந்து கடைசியில். ஆனால் அதுதான் கீழே வந்து உடஞ்சிருச்சு. அப்படியே மனசே விட்டு போயிடுச்சு. மவுண்ட் உடஞ்சி வந்தது அது விட்டுருங்க, அது பிரச்சனை இல்லை. கேமராவோட சைடில் அந்த கேப் இருக்கும்ல, யூஎஸ்பி போர்ட், அந்த வாட்டர் ப்ரூஃப் கேப்பு, அதே கைண்டி வந்துச்சு. அவ்வளோ ஃபோர்ஸில் வந்துச்சு கீழே. அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்டி ஃபில்டர் நொறுங்கிடுச்சு. என்டி ஃபில்டர் உடஞ்சி லென்ஸ் கவர் அதுக்குள்ளே ஒரு லென்ஸ் கவர் இருக்கும். அந்த லென்ஸ் கவர் மேலே டெம்பர் ஒட்டியிருந்தேன். டெம்பர் உடஞ்சிருச்சு. இப்போ டெம்பர் கிளாஸ் உடஞ்சதோட தான் இருக்குது. அதை ரிமூவ் பண்ண விரும்பல நான். ஆனால் அந்த கிளார் எது அடிக்காது உங்களுக்கு. ஸோ அதனால தான் விட்டுட்டேன். கிளார் அடிக்கிறதுனா டங்குன்னு சவுண்டு கேட்குது. ஓகே, கிளார் அடிக்கிற மாதிரி இருந்தால் நான் கண்டிப்பாக வந்து அதை ரிமூவ் பண்ணி ட்ராஷில் போட்டிருப்பேன். ஸோ தட் இஸ் நாட் கோயிங் டு பி an issue right now. ஸோ இப்போ ரூட் வந்து சித்ரதுர்கா அந்த இடம் தான் மெயினான ஜங்ஷன் பாயிண்ட். இப்போ நம்ம இங்கேருந்து போகிறது இந்த சித்ரதுர்கான்றது இந்த சீரீஸோட ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹம்பி போகணும். ஸோ ஹம்பிக்கு வந்து நம்ம வந்து பெங்களூர்லேருந்து வந்து தும்கூர் அப்படியே தாண்டி அந்த சித்ரதுர்கான்ற ஊரில் தான் ரைட்டு திரும்பி நம்ம ஹம்பி போகணும். ஸோ இப்போ நம்ம வந்து கரெக்டாக அந்த சித்ரதுர்காவுக்கு லெஃப்ட் சைட்லேருந்து வர போகிறோம். சின்ன சின்ன கிராமம்லாம் இருக்கும் நடுவில். க்ராஸ் பண்ணி போயிட்டு அப்புறம் அங்கேருந்து நம்ம அப்படியே ஒரே ஹைவே தான். அண்டு ரூட் வந்து ஃபாஸ்டஸ்ட் ரூட் வந்து சித்தூர் வழியாக தான் காட்டுது. நைஸ் ரோடு வழியாக காட்டல. பிகாஸ் நைஸ் ரோடு நம்ம ரீச் ஆகிறதுக்கு 10 மணி மேலே ஆகும்னு நினைக்கிறேன். 10 மணிக்கு மேலே பைக் அலோடு இல்லைன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் அப்படி இல்லை ஏர்லியாக போனால் நைஸ் ரோடுனா நைஸ் ரோட்டில் கூட போயிடுவேன். ஏன்னா எனக்கு வந்து தெரிஞ்ச ரூட்டில் போகிறதுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 3/4 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, இல்லை 1 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு போயிடுவேன். ஏன்னா அந்த ரோட்டில் நான் ஸ்பீடாக ஓட்டிப்பேன். அதனால் இப்போ பாருங்கள், நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஜோக் ஃபால்ஸ் மேலேருந்து வர அந்த ரிவர் அதுதான் கீழே கொட்டுறது. ஆனால் தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பாப்பா வேறு எதாவது வியூ பாயிண்ட் வருதான்னு. ஏர்டெல் ஸ்பேம் கால் தூக்கி போடுங்களா. பெட்ரோல் வந்து நம்ம அந்த ஹைவேஸை பிடிச்சிட்டு பெட்ரோல் போட்டுப்போம். தேங்க்யூ, விசிட் அகெயின். சூப்பர். ஜோக் ஃபால்ஸ் நல்லா இருந்தது. இந்த போது பாருங்கள் தண்ணி. சரி, தண்ணி இல்லை. தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குல்ல. இதுதான் ஆக்சுவலாக நம்மளுக்கு நம்ம காலைல கிளம்புனது போன வீடியோ பார்த்துக்கலாம். முருதேஸ்வரம் கிளம்பும்போது நம்மளுக்கான ரூட்டு இந்த ரூட்டாக இருந்தது. இந்த வழியாக தான் வரணும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு மேப் காமிச்சது. பட் அந்த ரூட் எடுக்காமல் நான் வேறு ரூட் எடுத்தேன். அதுதான் வைல்ட் லைஃப் சாங்சுரி பக்கம் போயிட்டு நான் அப்படி சுற்றிக்கிட்டு யாரும் வராத ரூட்டில் நான் வந்தேன்.
ஆனால் அந்த ரைடு தான் எனக்கு வந்து இந்த ஃபால்ஸ் வந்து தண்ணி கம்மியாக கொட்டினாலும் எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக ஆகலை. காரணமே அதுதான். இப்போ இது வந்து நார்மல் ரூட். இது எல்லோரும் போகிறது, பஸ்ஸு, காரு, பைக். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய பைக்கர்ஸ்லாம் வந்து நிற்கிறாங்க. ஸோ இது ஒரு நார்மல் ரூட். நம்ம எப்படி வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கேயும் சித்ரடுர்கா எவ்வளோ நேரம்ன்றதை நான் செக் பண்ண மறந்துட்டேன். பார்த்துக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒரு 3 மணி நேரம் இருக்குமா, இல்லை 4 மணி நேரம் இருக்குமா, மணி 3:30 6:45 அந்த ஹைவேஸ் ஏற்றுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே அழகாக போயிடலாம். அதுக்கப்புறம் இது வந்து நான் காலையிலே ஒரு 9 மணிக்கே ரைட் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன். இந்நேரம் நான் வந்து பெங்களூர் கிட்ட போயிருப்பேன் ஆல்மோஸ்ட் சொல்கிறேன். பட் நான் அப்படி பண்ண விரும்பலை. ஏன்னா உடம்பு ரெஸ்ட் எடுக்கணும்னு ஃபீல் பண்ணுச்சுன்னா, டயர்டாகுதுன்னா நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரிலாக்ஸாக கிளம்பணும். ஏன்னா நம்ம உடம்பு ரிலாக்ஸாக வச்சுக்க நமக்கு ஸ்ட்ரெயின் தெரியாது. லேட்டாக போகிறது பிரச்சனை இல்லை. உங்களால் முடியுன்ற பட்சத்தில் நம்ம லேட்டாக போகலாம். லாரி பிரேக் டவுன். விற்கிறாங்க. பேக்கில் இடம் எல்லாம் வாங்குறதுக்கு நிறைய கருவாடு வைக்கிறாங்க. டேமில் பிடிச்ச மீனும். ஆனால் இவ்வளோ டேமில் பிடிச்ச மீனா? வா, சூப்பர் ஸ்மெல்லு. இந்த சிங்கார படத்தில் அந்த வடிவேல் சொல்லுவாங்க, ஹாய் கருவாடு. அந்த மாதிரி மைண்ட் செட் எனக்கு கருவாடு ஸ்மெல்லில் பார்த்தோன்னே. இந்த கொடி கர்நாடகாவில் இந்த அஃபிஷியல் கவர்மெண்ட்டோட கொடியா இல்லை ஸ்டேட்டுக்குன்னு ஒரு கொடி எதாவது இருக்கா இந்தியாவில்? யாராவது கர்நாடகாவில் வந்து பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். எல்லோ அண்ட் கீழே ரெட்டு. இட் இஸ் லைக் ஏதோ ரெக்கக்னைஸ்டு ஃப்ளாகா, லைக் இந்தியன் கவர்மெண்ட்டில் இல்லை ஸ்டேட்டில் பார்ட்டியோட ஃப்ளாகான்னு எனக்கு புரியல. ஆல்மோஸ்ட் எல்லா டாக்ஸிலையும் ஓட்டியிருக்காங்க, வச்சுருக்காங்க. மார்க்கெட் அங்கே வந்து ட்ரைட் ஃபிஷ்ஷு, இங்கே வந்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ். சூப்பர். இந்த இங்கே மார்க்கெட் இருக்கிறது ஜோக் ஃபால்ஸ் வந்து பார்த்துட்டு போகிறவங்க வாங்கிட்டு போவோங்க. அந்த ஊர் பாருங்க, நல்லா இருக்குல்ல. இந்த மேலே அந்த ஓடு வச்சுக்கிறது கான்செப்டே வந்து கேரளா அவுட்டரில் இருக்கிற மாதிரி இருக்குது. எஸ், ஸ்ட்ரெயிட் ரோட். உண்மையிலே நல்லா இருக்குங்க இந்த ஊர் பார்க்குறதுக்கு. ரோடு வந்து பழைய ரோடு போட்டாலும் பக்காவாக போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் ஊர் வந்து நெருக்கமாலாம் இல்லை. ஊர் அப்படியே வந்தாலும் அது ஒரு மாதிரி பறந்து எக்ஸ்பேண்ட் ஆகி இருக்குது. பெரிய பெரிய பில்டிங்லாம் இல்லாமல் சின்ன சின்ன கடை வச்சு நல்லா இருக்குது. இந்த மரம் தான் எனக்கு என்னன்னு தெரியல, பெரிய பெரிய மரமாக செம்ம டாலாகவும் ப்ராடாகவும் இருக்குது. ஆனால் இங்கே கர்நாடகா நிறைய எருமை மாடு நிறையா நான் பார்க்குறேன். எங்கள் ஊர்லலாம் இருக்கும், நிறையா இருந்தது. ஆனால் இங்கே நிறைய ஸ்பாட்டில் பார்க்குறேன். பஃபலோ வர்ஷிப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் இந்த ஹில்லி ஏரியாவிலேருந்து இறங்குறோன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரே ட்ரையான லேண்டு தான் மேப்பில் காட்டுது. 5:02 போவோன்னு காமிச்சதில் இப்போ 5 மணிக்கு போவோன்னு காட்டுது. ஸோ 2 நிமிஷம் வெயிட் பண்ணியிருக்கேன். நத்திங் டு டூ வித் இட். அந்த மாதிரி மைண்ட் செட்லலாம் நான் வண்டி ஓட்டல.
ஏன்னா என்னோட மியூசிக் கனெக்ட் பண்ணல பாட்டை கேட்குறதுக்கு, இன்னும் போரிங் ஆகல, அதனால் அதை நான் பண்ணலை. ஒன்ஸ் வந்து அது நம்ம வந்து போரிங் ஆகுதுன்னு ஃபீல் பண்ண உடனே சித்திரதுர்கா தானது கண்டிப்பாக எனக்கு போர் அடிக்கிறது நல்லா தெரியும். அப்போ மேபி ஒரு டீ பிரேக் உடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு மணி 3:50 4 ஆயிடுச்சுல, எப்படி ஒரு சம் டைமில் வந்துடும்ல, ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா கிளியர். அதுக்கப்புறம் ஹெட்ஃபோனை போட்டோமா, பாட்டு கேட்டோமா, வெளியே சவுண்ட்லாம் கேட்குற அளவுக்கு அந்த அளவுக்கு வச்சுட்டு அப்படியே ஓட்ட ஆரம்பிச்சிடும். இந்த ஊர் பேர் என்ன? என்கிட்ட யார் வந்து லிஃப்ட் கேட்டாலும் வாய்ப்பு கிடையாது, ஏன்னா பேக்கில் வந்து ரெயின் லைனர் கட்டி வச்சுருக்கேன். சாகராது இது ஊரா? ஒரு நிமிஷம் செக் பண்ணுவோம். ஸ்ரீ ராகவேந்திரா ஐயங்கார் பேக்கரி பேர்லாம் போட்டுருக்காங்க, ஊர் பேரை வந்து எங்கேயுமே இங்கிலீஷில் இல்லையே. ஏப்பா ஊர் பேரை காட்டுங்கப்பா. ஆமாம், சாகர். ஓகே, இது கொஞ்சம் பெரிய ஊர் தான். ஏன்னா கூகுள் மேப்லேயே இது காமிக்கும் போது அது சாகர் தான் மெயினான இதமாக காமிச்சு, ஜோக் ஃபால்ஸ் பக்கத்தில். நான் காலைல இருந்து முருதேஸ்வரம் தாண்டினதுக்கப்புறம் நான் பார்க்குற பெரிய ஊர் இதுதான். எவ்வளோ பெரிய இந்தியன் ஃப்ளாகு, கலெக்டர் ஆஃபீஸர் இருக்குமோ. செம்ம பெரிய ஃப்ளாக். கலெக்டர் ஹவுஸ் இல்லை, கமிஷனர் ஆஃபீஸ் இல்லை, ஏதோ ஒரு இடம். சரி வாங்க போகலாம். வாங்க, இந்த மாதிரி தான் இருக்குது. சாகர் தாண்டியே கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் வந்திருப்பேன். நல்லாவே மரம் செடி தான். சூப்பர் ரோடுங்க, அது சூப்பரான டெரெயின் வேறு. வா, யூ நேம் இட், எவ்ரி திங் இஸ் க்ளீன் ரோடு. இப்போ இந்த இடம் கொஞ்சம் பேட்ச் இருக்கலாம், பட் ஆனால் க்ளீன் ரோடு, ஃபாரஸ்ட்டு, ஹில்லு, லேக் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. நல்லா ஃபன்னாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ரோட்னா இது கண்டிப்பாக இந்த சாகர் ஜோக் ஃபால்ஸ் ரோடு சொல்லலாம். இந்த இடத்துல ஒரு ஊர் பேர் வந்து ஹொசூர் இருந்தது. நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க. டைம் வந்து 4:50 ஆகுது. 4:50 சாரி 4:20 ஆகுது. நல்ல ஒரு சில்னஸ் ஃபீல் இருக்கு. டேங்க்கும் வந்து ரேஞ்ச் வந்து 79 கிலோமீட்டர்ஸ் தான் ரேஞ்சுன்னு காமிச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து எந்த ஊராக இருந்தாலும் பெட்ரோல் போடணும். எனக்கு அப்படியே ஜில்லுன்னு இருக்குது. நான் வந்து சென்னை போகும்போது எப்படி இருக்குன்னு தெரியல. நான் வரும்போது சென்னையில் ரைட் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா பனியாக இருந்தது. அதனால் வந்து ரெயின் லைனர்ஸ்லாம் போட்டு தான் வந்தேன். போகும்போது இப்போ அதே ஈவினிங் டைம் தான், நான் நைட் டைம் தானே போகிறேன். ஸோ எப்படி வெதர் இருக்க போகுதுன்னு தெரியல. ஸ்பீடாக போகிறது மேட்டரில் கரெக்டாக ஸ்பாட் பண்ணணும் எல்லாத்தையும் நீங்கள். அதுதான் விஷயம். அப்போ தான் வந்து உங்களால் சேஃபாக போக முடியும்.
ஆசையாக இருக்குங்க இந்த ரோடு பார்க்குறதுக்கு. ஏன் இவ்வளோ என்ஜாய் பண்ணி சொல்கிறேன்னா, இதுக்கப்புறம் இந்த சித்திரதுர்காலாம் தாண்டனா அந்த தும்கூர் ரோடுலாம் வந்து அப்படியே ஸ்ட்ரைட் லைன், ஸ்ப்ரிண்ட் ரேஸ் மாதிரி வச்ச மாதிரி, ட்ராக் ரேஸ் வச்ச மாதிரி அப்படியே ஸ்ட்ரைட் ரோடு தான். எதுவும் பெரிய ஊர்லாம் இல்லை இப்போதைக்கு. ஆனால் எவ்வளோ பெரிய மரம், நம்ம ஊரில் புளிய மரம் வச்சுருப்போம்ல அந்த மாதிரி இந்த மரம் வச்சுருக்காங்க ஃபுல்லாக. ஒரு கல் இருந்தது, செங்கல், அதை பார்த்தனால தான் அப்படி கிராஸ் பண்ணேன். நீங்கள் ஸ்பாட் பண்ணணும் டிஃப்ரென்ஸ், சின்ன டிஃப்ரென்ஸ் இன் கலர், இல்லை வந்து டிஃப்ரென்ஸ் இன் மூவ்மெண்ட் ஏதாச்சும் இருக்குது. பிரேக் டெயில் லைட் இப்போ லைட் எரியுதா, பிரேக் அடிச்சேன்னா லைட் எரியும் டச் பண்ணாலே. ஸோ எல்லாத்தையும் நோட் பண்ணும். அவங்களோட ஃபுல் சென்ஸும் வந்து இந்த டைம்லலாம் வந்து 100க்கு 110% இருக்கணும். அப்படி ஒன்று கிடையாது. பட் இருந்தாலும் ஃபுல் கான்சன்ட்ரேஷன். இப்போ நான் வ்ளாக் பண்ணி பழக்கமாகிடுச்சு, அதனால் வந்து வ்ளாக் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் என்னோடய கான்சன்ட்ரேஷன் வந்து மிஸ் ஆகாது. வெரி குட்ங்க, செம்ம ரோடு. நானும் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் அடைக்க வாசிக்கணும்னு பார்க்குறேன். ஏன்னா 75 கிலோமீட்டர் தான் காட்டுது. ஒரே ஊர் நடுவில் வருது, ஆனால் ரொம்ப சின்ன ஊராக வருது. ஏன்னா எக்கானமிலே போனால் தான் ரொம்ப தூரம் போக முடியும். சூப்பர் ரோடு. பார்த்தீங்களா, சின்ன கொஞ்சம் இடம் மட்டும் தான் அப்படி இருக்கும், உடனே அப்புறம் திருப்பியும் வந்து ஃபாரஸ்ட் மாதிரி வந்துடுது. இந்த ரோட் நான் யாரும் லைக் நம்ம யூடியூப் சேனலில் நான் அதெல்லாம் பார்த்ததில்ல. ஜோக் ஃபால்ஸ் வந்திருப்பாங்க கண்டிப்பாக, ஆனால் இந்த சைட்லேருந்து வந்திருப்பாங்களா இல்லை வேறு ஏதாவது வெஸ்ட் கோஸ்ட் ஃபுல் ரைடு பண்ணுவாங்களா, அப்படி வந்தாங்களா அப்படின்னு தெரியல. சின்னதாக ஒரு டவுன் வருது தெரியுதுங்களா. ரைட் சைடில் அந்த நாய் வந்து லெஃப்ட்டில் போகலாமா வேணாமா திங்க் பண்ணினே வராரு. ஸோ பார்த்தீங்களா, சொன்னால ஸோ இங்கே ஒருத்தர் நிற்கிறாரு பாருங்க. லைட்டாக நவுறதை வச்சே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பாட் பண்ணணும் நீங்கள். கும்சி ஊர் பேர். ஒரு பெட்ரோல் பங்க் வாங்க. ஒரே ஒரு பெட்ரோல் பங்க் இருந்தால் செம்ம ஹாப்பி ஆயிடுவேன் நான். ஓடச்சஸ் அப்பா. ஆனால் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் தான் இருக்குது. அவசரத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது, போட்டுடணும். இல்லைன்னா தேவையில்லாமல் ரைடோட எக்ஸ்பீரியன்ஸே கெடுத்துரும். எப்போ நிற்கும் பெட்ரோல் பங்க் வருமா வராதா. ஓகே, லெஃப்டில் போகணுமா, வாங்க. இங்கே வந்து 103 ரூபா பெட்ரோல். ஆல்மோஸ்ட் வந்துச்சுங்க, 13 லிட்டர் வந்துடுச்சு. 1344 ரூபா. இப்போ தான் நான் செக் பண்ணேன் இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் சித்ரதுர்காவுக்கு போகணுன்னு. சித்ரதுர்காவே இங்கேருந்து க்ளோஸ் டு ஒரு 115 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இது பாருங்கள், இதெல்லாம் பெட்ரோல் பில். தண்ணி தான் எடுக்கல, டீ குடிக்கணும்னு அந்த அர்ஜி இல்லை.
ஸோ அதனால் வெளிச்சம் இருக்கிறப்போ எவ்வளோ ஓட்டணுமோ நல்லா ஓட்டிக்கணும். இன்னும் சென்னைக்கு 12 hours 8 minutes. 4:52 AM போவோம் காட்டுது வித்தவுட் தி பிரேக். சர்வீஸ் ஓவர்டு. சர்வீஸ் ஓவர்டு கிளியர் பண்ணிடுமா? 3 4 5 6 இதை பிடிச்சி லாங் ப்ரெஸ் பண்ணனா சர்வீஸ் டு ரிமைண்டர் கிளியர் பண்ணிடலாம். அவ்வளோதான், கிளியர் பண்ணியாச்சு. வாங்க பேக் டு அவர் ரூட். 10 கிலோமீட்டர்லேயே அடுத்த ஊர் வந்துடுச்சு. அடுத்த ஊரில் பாரத் பெட்ரோலியம் வந்துடுச்சு. ஃபஸ்ட் டைம் இந்தியன் ஆயில் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணியிருக்கேன். அந்த பூ பாருங்களேன், அழகாக இருக்கு பாருங்க, பிங்க் கலர் சூப்பராக இருக்குது. நிறையா இருக்குப்பா. சூப்பர், அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே கைஸ், டைம் வந்து 6 ஆகுது. அண்ட் விரட்டுன்னு வந்துட்டோம். நான் சித்ரதுர்கா வந்துருன்னு பார்க்குறேன். நான் என்ன விரட்டினாலும் விலைக்காகல. அங்கே தான் போய் பிரேக் எடுக்கலான்னு பார்த்தேன். கடைசியில் நோ, இட்ஸ் நாட் கோன் ஹேப்பன். இன்னும் 50 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இப்போ சென்னைக்கு 4:05 போகணும் காட்டுது. 1 மணி நேரம் பீட் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து கண்டிப்பாக டீ பிரேக் எடுத்தே ஆகணும். அதனால் ஸ்டாப் பண்ண போகிறேன். ஸ்டாப் பண்ணியாச்சு. அடுத்தது வைசர்லாம் க்ளீன் பண்ணணும். ஸோ அந்த வேலைலாம் பார்த்துட்டு நேச்சுரல் பிரேக்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பும். ஓகே.